ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கத்திற்கு நாம் செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் 19ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கத்துக்கு உள்நுழைய இருக்கின்றோம். இதிலிருந்து நாம் இந்த புத்தகத்தின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இந்த பகுதிக்கு நமக்கு விவிலிய விளக்கங்களை தர நம் மத்தியில் இருப்பவர் நம்முடைய பாசமிகு தந்தை அருட்தந்தை ஸ்டான்லி குமார் அவர்களை உங்கள் சார்பாக நிகழ்ச்சிக்கு வருகை என்று வரவேற்கின்றேன். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, எனக்கு ஒரு இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த புத்தகத்தின் இறுதி பகுதி அதே போன்று முன்பிலிருந்து ஒரு கோர்வையாக ஒரு செயலியும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் எனக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் இருக்கின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொடக்கத்துக்கு முன்பாகவே ஒரு சந்தேகம் இருக்கின்றது. என்னவென்றால், இந்த மக்கள் ஒன்றுமில்லாதவர்களை தொடக்க நூலிலே கடவுள் உருவாக்குகின்றார். மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்குகின்றார். உருவாக்கிய மனிதனை ஆபிரகாம் வழியாக ஒரு இனத்தை தேர்ந்தெடுக்கின்றார். அவர் வழியாக இஸ்ரேல் இனம் என்று வருகின்றது. அவர்கள் வந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டில் இருக்கின்ற பொழுது பிழப்புக்காக சென்று அடிமைகள் ஆகிவிட்டு அவர்களை வல்ல செயல் கொண்டு ஓங்கிய புயம் கொண்டு அவர்களை மீட்டு கொண்டு வருகின்றார். கொண்டு வந்தவர் மோசேயின் வழியாக நடத்திய பின்பு, யோசுவா வழியாக நடத்திய பின்பு, நீதி தலைவர்கள் வழியாக நடத்திய பின்பு, இப்பொழுது இங்கு வருகின்ற பொழுது சற்று முன்பாக பார்த்தோம், இந்த மக்கள் அவர்களுடைய அந்த நம்பிக்கை நீர்த்து போவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட வகையிலே கடவுள் மீது நம்பிக்கை, கடவுள் கொள்கையின் மீது நம்பிக்கை என்பது நீர்த்து விட்டது. இனி இந்த இடத்திலே 19ஆம் அதிகாரத்தின் பிரிவில தொடக்கத்திலே லேவியரை பற்றி நாம் வாசிக்க இருக்கின்றோம். இதில் அவர்கள் வென்றார்களா, இல்லை நீர்த்து போன தொடர்ச்சியானதா, வேறு எங்கேனும் சோடு போனதா, மீண்டுமாக புண்ணியத்துக்கு வருமா வராதா, கடவுள் என்னதான் செய்ய இருக்கின்றார், என்ன செய்வார் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றேன். ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி கதை சொல்றீங்க ஆண்டவரே. ரொம்ப அழகா நேர்த்தியா அந்த வரலாற்று மீட்பு திட்டத்தை அழகா சொல்லி அந்த 19ஆம் அதிகாரத்தில் வந்து அப்படி நிறுத்துறீங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும் என்கின்ற ஒரு கேள்வியோடு இந்த அமர்வை நம்ம ஆரம்பிக்கிறோம். நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். நீதித்தலைவர்கள் புத்தகத்தில் மொத்தம் 21 அதிகாரங்கள் இருக்கிறது. 18 அதிகாரங்களை கடந்து நாம் இறுதி பகுதியாகிய 19ஆம் அதிகாரம் 1 முதல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வரைக்கும் நாம் கடந்து போக இருக்கிறோம். கிட்டத்தட்ட 103 வசனங்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். அதை முடித்தோம் என்றால் இந்த நீதித்தலைவர் புத்தகம் நிறைவு பெறுகிறது. அதை தொடர்ந்து வாழ்வியல் கருத்துக்கள், பெண்ணிய பார்வை, தலைமைத்துவ பண்புகள் உள்ளிட்ட சில கருத்துக்களை பிற்படும் தொடர்ந்து பார்ப்போம். அது வாழ்க்கைக்கு உதவும். நம்முடைய அன்றாட வாழ்வில் போதிக்கும் பணிக்கும் மக்களை சீர்திருத்தும் பணிக்கும் அது உதவியாக இருக்கும் என்பதனால் அந்த பகுதி பிற்பட வச்சுக்குவோம். இந்த 103 வசனங்களை கொண்ட இந்த பகுதி ஒரு 3 சிறப்பு இயல்புகளை கொண்டிருக்கிறது. 103 வசனங்களை கொண்ட பகுதி நம்ம இந்த நீதித்தலைவர் புத்தகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பகுதியாக இருப்பது கிதியோன் அபிமெலேக் அவருடைய பகுதி. அதற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பகுதியாக இருப்பது சிம்சோனுடைய கதை. இந்த நீதி தலைவர்களுடைய இறுதி பகுதியாகிய இந்த 19ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் இருக்கிற பகுதியானது 3 அதிகாரங்களை தனக்குள்ளாக கொண்டிருந்தாலும் இது கிதியோனுக்கு அடுத்தபடியாக இருக்கிற மிகப்பெரிய பகுதி. ஏன் சாம்சனுடைய கதையை விட மிகப்பெரிய பகுதி என்று நாம் அறுதிட்டு சொல்லலாம். அவ்வளவு அழகான ஒரு பகுதி. அதே மாதிரி முதல் கருத்து. இரண்டாவது கருத்து 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமே. இஸ்ரேல் மக்களுக்கு அரசன் இல்லாத அந்நாள்களில் லேவியர் ஒருவர் எப்ராயிம் மலைநாட்டின் எல்லைப்புறத்தில் தங்கியிருந்தார். அரசன் இல்லாத நாட்களில் லேவியர் ஒருவர் தன் இஷ்டம் போல செயல்படுகிறார். 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த வசனத்தோட புத்தகம் நிறைவு பெறுகிறது. அது என்ன சொல்லுது? அந்நாள்களில் இஸ்ரேலுக்கு அரசன் கிடையாது, ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மையான பட்டதை செய்து கொண்டிருந்தனர். இது வந்து ஒரு விவிலிய தந்திரம். ஒரு பகுதியில்
எந்த வகையிலும் எந்த பொருளிலும் எந்த வார்த்தையிலும் ஒரு பகுதியை துவங்கி அதே பொருளில் அதே வார்த்தையில் அதே கருத்தில் நிறைவு செய்தால் அந்த பகுதியை ஒரு தொகுப்பு என்று சொல்வார்கள். அதற்கு அடையாளமாக முன்னும் முடிவும் ஒன்றாயிருப்பதை சுட்டி காட்டுவார்கள். அதை லத்தீன் மொழியிலே இன்க்ளூசியோ என்று குறிப்பிடுவார்கள். ஆங்கில மொழியிலே இன்க்ளூஷன் என்று சொல்வார்கள். இது ஒட்டுமொத்த தொகுப்பாக இருப்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது மிக முக்கியமான கருத்து, இறையியலுக்கு பிற்பாடு வருவோம். முக்கியமான கருத்து 19:1 21-25 வரைக்கும் 103 வசனங்கள் மிகப்பெரிய ஒரு தொகுப்பு. ஆனால் இங்கே வர அத்தனை கேரக்டருக்கும் பேரே கிடையாது. கதாபாத்திரங்கள் எதற்கும் பெயர் கிடையாது, யாருக்கும் பெயர் கிடையாது. பெயர் இல்லாமல் சொல்லப்படுகின்ற ஒரு கதை அவ்வளோ ஒரு தாக்கத்தை, அவ்வளோ ஒரு மனவேதனையையும் அவ்வளோ ஒரு ஆதங்கத்தையும் நமக்குள்ளாக எழுப்பி அப்படியே புக்கை அப்படியே டக்குன்னு நிற்கிது, நிறைவு பெறுகிறது. ஒரு புத்தகம் நிறைவு பெறுகிறது என்றால் அதற்கு ஒரு முடிவுரை, அதற்கென்று ஒரு புகழுரை, அதற்கென்று ஒரு அடுத்த பகுதிக்கான ஒரு முன்னுரையாக அந்த புத்தகம் முடிவு பெறும். ஆனால் இந்த புத்தகம் அப்படியே டக்குன்னு நிற்கிது. அந்த வாசகர்கள் 21 அதிகாரங்களை கடந்து வந்த பிறகு மனதிற்குள்ளாக அங்கலாய்ப்பு, ஒரு தவிப்பு, ஒரு கழிவிறக்கம், ஐயோ என்கின்ற ஒரு ஆதங்கத்தை இந்த புத்தகம் எழுப்பி அப்படி நிறைவு செய்கிறது. அதுதான் இந்த புத்தகங்களுடைய தனிச்சிறப்பு. நம்ம பார்த்தோம், அக்ஷாவை பார்த்தோம், ஜேயலை பார்த்தோம், தெபோராவை பார்த்தோம், அபிமெலேக்கை பார்த்தோம், ஒத்னியேலை பார்த்தோம், ஏகூதை பார்த்தோம், அபிமெலேக்கை பார்த்தோம், பாராக்கை பார்த்தோம், அதே மேலே கிதியோனை பார்த்தோம், சாம்சனை பார்த்தோம். அவ்வளோ பெரியவங்க, உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, வாழ்ந்தவங்க, தாழ்ந்தவங்க எல்லாத்தையும் பார்த்து டப்புன்னு புக்கு முடிக்குள்ள என்கிற ஒரு அனுபவத்தை இந்த புத்தகம் தருகிறது. விவிலிய வல்லுநர்கள் ஏஎம் ஹுட்சன் என்கிறவர் சொல்லும்போது இது இந்த ஆசருடைய அழகான விவரப்பு தன்மையுடைய உச்சக்கட்ட தந்திரம் என்று சொல்கிறார். அப்படி ஒரு தாக்கத்தை உருவாக்கணுன்னே அந்த புத்தகம் அந்த இறுதி பகுதியை வடிவமைச்சுக்கிறார்னு சொல்கிறார். அதான் ஒரு லிட்ரரி டெக்னிக் என்று சொல்வாங்க. இலக்கிய தந்திரம், இலக்கிய ஒரு நயத்தை அந்த உருவாக்கி, ஒரு தவிப்பை உருவாக்கி அந்த புத்தகத்தை முடித்து அடுத்த புத்தகம் இட்டு செல்கிறார். அது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, இந்த கதை ஆரம்பிக்கக்குள்ள ஒரு பூ மாதிரி ஆரம்பிக்குது. ஒரு லேவியன், அவனுக்கு ஒரு மனைவி, அவன் ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சு மாமனார் வீட்டுக்கு போனார். இவன் அந்த பொண்ணை நயந்து பேசி கூட்டிகிட்டு வர போகிறான். இதுதான் கதை ஆரம்பிக்குது. சிம்பிளான கதையை ஆரம்பிக்குது. முடிவில் பார்த்தா ரணகலமாக இருக்குது. 12 கோத்திரங்களும் கொந்தளித்து போய் போர்க்கோலம் போண்டு ஒரு இனமாகிய பெஞ்சமின் இனத்தை அழிக்கவும், ஒழிக்கவும், தண்டிக்கவும் தவிக்கிற, துடிக்கிற ஒரு ரணக்கலத்தை உருவாக்கி அந்த நிகழ்வு முடிகிறது. அதனால் மிகுந்த பரபரப்பு, மிகுந்த விறுவிறுப்பு, அதே சமயத்தில் ஒரு அழகான இறையியலை இந்த பகுதி உள்ளடக்கி இருக்கிறது. இது அடுத்த கருத்து. இப்போ இதுக்கு அடுத்த கருத்தாக நம்ம பார்க்கும்போது இந்த கதையை ஒரு விவிலிய விரிவுரையாளர் என்ன பண்ணுறாரு, 19:1 ஆரம்பிக்காமல் 21-25 பின்னாடி வாங்க அப்படிங்கிறாரு. அப்படி பிரித்து பார்த்தோம்னாக்க ஒரு மிகப்பெரிய நாட்டின் கொந்தளிப்பினுடைய ஆரம்பம் ஒரு சின்ன தீப்பொறியாக இருக்கிறதை அழகாக சுட்டி காட்டுகிறார். பேக் ரீடிங்கில் பார்க்கும்போது 12 கோத்திரங்கள் போர்க்கோலம், பெஞ்சமின் இனத்தை தாக்குவது, அவருடைய பிள்ளைகளை கடத்துவது என்று ஒரு பெரிய இன போராட்டம் நடக்குது. ஒரு கூட்டமைப்பே தடுமாறி தத்தளித்து நிற்கிறது. அது அப்படியே எங்கே ஆரம்பிக்குது, ஒரு சின்ன லேவியர், அவருடைய மனைவி, அவருடைய கேணியான பூசல், அந்த ஊடலும் கூடலும் பூசலும் ஒரு நாட்டின் ப்ராப்ளமாக மாறுது. எ பர்சனல் டு த நேஷனல் கிரைசிஸை இந்த புத்தகம் அழகாக விவரித்து சொல்கிறத பார்க்குறாங்க. ரொம்ப அழகான ஒரு கருத்தாக இருக்குது. ரொம்ப நல்ல கருத்து. அதே போல் ரொம்ப முக்கியமான கருத்தாக சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த 103 வசனங்களில் எங்கேயுமே பேர் இல்லை, எங்கேயுமே பேர் இல்லை. கதாபாத்திரங்கள் பெயரிடப்படாத கதாபாத்திரங்களாக இருக்கிறது. அனானிமிட்டி என்று சொல்வார்கள். அடையாளம் தெரியாத, முகவரி இல்லாத, முகமில்லாத மனிதர்களாக வளர்கிறார்கள் என்று சொல்றாங்க. 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆரோனின் புதல்வன் எலெயாசரின் மகன் பினகாசு அன்று அதற்கு முன் நின்று, என் சகோதரர்களாகிய பென்யமின் மக்களுடன் போரிட நான் மீண்டும் செல்ல வேண்டுமா என்று கேட்டான். 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் முதன்முறையாக ஒரு பெயரிடப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை காண்கிறோம். இது ஆசிரியருடைய அழகான விவரிப்பு தன்மையினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு. இந்த பினேகாஸ் என்கிறவர் எலியாசரின் மகன், அவர் ஆரோனின் மகன். அப்படி பார்த்தோம்னாக்க இந்த நிகழ்வு நடந்த வரலாற்று காலகட்டம் மோய்சன் இறந்து 100 ஆண்டுகளுக்குள்ளாக நடக்கிறது. அதே போல யோசுவா இறந்து சில 10 அல்லது 20 ஆண்டுகளிலே ஃபியூ டெக்கேட்ஸ்க்குள்ள நடக்கிறது என்கின்ற ஒரு இது. மோசே கட்டி காத்த ஐஞ்சட்டம்,
12 குலங்களின் கூட்டமைப்பு தத்துவம், மக்களை கட்டுப்படுத்திய ஒன்றுபடுத்திய நீதி தலைவர்கள், யோசுவாவினுடைய வலிமை மிக்க தொலைநோக்கு பார்வை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லூஸ் ஆகுது, அப்படியே சிதிலம் அடைகிறது. அதை அழகாக பகுதி சுட்டி காட்டுகிறது. அதே போல் அந்த நம்ம என்ன சொன்ன மாதிரி ஹுட்சன் என்கிற அந்த விரிவுரையாளர் அழகாக சொல்வார், அனானிமிட்டி, பெயரில்லாத, முகவரி இல்லாத, முகமில்லாத மனிதர்களாக பல கதாபாத்திரங்கள் உலா வருகிறது. அது நீதித்துறையுடைய புத்தகத்தில் ஒரு இயல்பான காட்சி அல்ல. ஜேஎல் ஒரு 5 வசனம் தான் ஜேலுக்கு பேர் இருக்குது. தெபோராக்கு ஒரு அதிகாரம் தான், 4 அதிகாரம் 5 அதிகாரம் தெபோராக்கு பேர் இருக்குது. அந்த பாராக்கு பெண்ணினால் வருகின்ற வெற்றி தனது வெற்றியை கொண்டாடுகிற ஒரு மைனர் கேரக்டர், அவருக்கும் பேர் இருக்குது. சாமுவேலுடைய பெற்றோர்கள் அதில் ஒருத்தருக்கு பேருக்கு ஒருத்தருக்கு பேர் இல்லை. சின்ன சின்ன கேரக்டருக்கெல்லாம் பேர் கொடுத்து அலங்கரிக்கிற ஆசிரியர் இவ்வளவு வலிமையான, இவ்வளவு வன்முறையும் ஒரு இனப்படுகொலைக்கும் காரணமாக இருக்கிற கதாபாத்திரங்களை பற்றி பேசும்போது பேர்லாம் வைக்கிறார். அதுவும் ஒரு டெக்னிக்கு அப்படின்றாங்க. ஏன்னாக்க அங்கே வருகின்ற வளம் வருகிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களிலும் உங்களை நீங்கள் பாருங்கள்ங்கிறார். ஹீ இஸ் மீ, திஸ் இஸ் மீ, திஸ் இஸ் மீன்னு வாசிக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த கதாபாத்திரத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். சில சமயத்தில் திரைப்படத்தில் பார்க்கும்போது அந்த ஹீரோ வில்லனை அடிச்சுக்கும் போது நம்ம உடம்பு பதறும், அந்த உடம்பு கை துடிக்கும், ஏதோ நாம்ளே அடிக்கிற மாதிரி அந்த ஒரு உணர்வை ஆசிரியர் நமக்குள்ளே ஏற்படுத்துகிறார். இதுதான் நான், இதுதான் நீ, இதுதான் நீ என்கின்ற ஒரு பர்சனல் ஃபீலிங்கை உருவாக்குறதுக்காகவே அந்த கதை மாந்தர்களுக்கு பெயரிடப்படவில்லை என்று ஒரு காரணத்தை சொல்கிறார். இரண்டாவது காரணம், பெயரிட்டோம் அப்படின்னம்னாக்க அது ஒரு பர்டிகுலர் இனத்தையும் பர்டிகுலர் குலத்தையும், ஒரு ட்ரைபு ஒரு கிளானு ஒரு ஃபேமிலி கிட்ட போயிடும், அதனுடைய எசன்ஸ் போயிடும். அந்த அனானிமஸாக வைக்கக்குள்ள அந்த யூனிவர்சாலிட்டி ஆஃப் த ஹோல் ஸ்டோரி, அந்த பொதுமை தன்மை பாதுகாக்கப்படுகிறது என்று ஆசிரியர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதே போல 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமே. எல்லா மக்களும் ஒரே மனத்தவராய் கூறியது, நம்மில் எவனும் அவன் கூடாரத்தில் தங்கியிருந்தாலும் வீட்டில் வாழ்ந்தாலும் திரும்பி செல்ல மாட்டான். இப்பொழுது நாம் கிபையாவுக்கு செய்ய போவது இதுதான், நம்மில் சீட்டு விழுந்தவர்கள் அதற்கு எதிராக செல்வர். A personal crisis of a Levitical family becomes a national crisis. ஒரு லேவிய குடும்பத்துக்கு நடக்கிற அவமானம் ஒரு தேசிய எதிர்ப்பு குரலாக, தேசிய விளைவாக அந்த காட்சி விவரிக்கிறதை நம்ம பார்க்குறோம். 20-28 ஹுட்சன் சொல்லும்போது இன்னொரு அழகான கருத்தை சொல்கிறாரு. இந்த பெயரிடப்படாமல் கதையை வர்ணிக்கிற அந்த நயம் நீதித்தலைவர்கள் 17-18 ஆரம்பிச்சிருச்சு. 17-18 லேவி, பெயரில்லாத லேவி, இளைஞன், பெயரில்லாத இளைஞன், மிக்காவின் பெயரை மட்டும் சொல்லுவாங்க, மற்ற எந்த பேரும் இல்லாமல். அது அழகான ஒரு டெக்னிக், நீதித்தலைவர்கள் காண்கின்ற ஒரு அழகான லிட்ரரி டெக்னிக் என்று ஆசிரியர் வரையறுத்து கொள்வார். சில சமயத்தில் இந்த கிபியானுடைய மனிதர்கள் பெஞ்சமின் குலத்தாருக்கு அவங்க அவங்கள தாக்குறதுக்கும் அழிக்கிறதுக்கும் மற்ற இனங்கள்லாம் புறப்பட்டு போகுது. எப்படி 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் தான் குலத்தாரை பற்றிய செய்திகளையும் அவருடைய சாடல்களையும் அது தாங்கி இருக்கிறதோ, அதே போல 19, 20, 21 அதிகாரங்கள் பெஞ்சமின் குலத்தாரை பற்றிய அவருக்கு எதிரான, அவருக்கு சார்பான செய்திகளை தாங்கி நிற்கிறது. ஆக நீதித்தலைவர்களின் புத்தகம் மனாசே, ஜெபுலோன், நப்தலி, ஆஷேர் மற்றும் பெஞ்சமின், யூதா உள்ளிட்ட எல்லா கோத்திரங்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக இருப்பதனால் இதனுடைய புதுமைத்தன்மையும் வாசகர்களுக்கு தெளிவாக ஆசிரியர் புலப்படுத்த விரும்புகிறார். அது அடுத்த கருத்து. இதெல்லாம் சின்ன சின்ன செய்திகள் இருக்கிறது. இந்த செய்திகளினுடைய வருகின்ற இறையியலை நம்ம பார்க்க அழைக்கப்படுகிறோம். இப்போ அந்த இறையியலை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து சொல்ல ஆசைப்படுறேன். என்ன நடக்குது இந்த 19, 20, 21 அதிகாரத்தில் என்ன நடக்குது? ஒரு லேவியருடைய மனைவி அவருக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செய்ததனால் அவள் கண்டிக்கப்படுகிறாள். அவள் கோபித்து கொண்டு தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போகிறார், யூதாவின் மலைநாட்டுக்கு போய்விடுகிறார். இந்த லேவியர் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு மாமனார் வீட்டுக்கு போய் அவளை நயந்து பேசி திரும்ப வீட்டுக்கு கூட்டு வருக ஒரு காட்சி. இதுதான் பிளாட், இதுதான் பேசிக் ஸ்டோரி, இதுதான் கோர் எலமெண்ட். இவங்க போகிறாங்க, அங்கே வீட்டில் மாமனார் அவரை கவனின்னு கவனிக்கிறார். இன்னைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம், நாளானைக்கு போகலாம், அடுத்த நாள் போகலாம் அப்படின்னு ஏகப்பட்ட உபச்சரிப்பு, ஏகப்பட்ட பாசத்தை கட்டுறாரு, கொட்டி காட்டுறாரு. அப்போ மனைவியை கூட்டிக்கிட்டு அப்பாவுடைய மாமியாருடைய ஆசத்தை வாங்கிட்டு கிளம்பி வரக்குள்ள பெஞ்சமின் கோத்திரத்தினுடைய ஒரு ஊரில் போய் நைட்டு தங்குறாரு. அந்த நைட்டில் யாராவது கூப்பிட்டு சோறு போடுவாங்க, யாராவது கூப்பிட்டு படுக்க இடம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம குலம், நம்ம கோத்திரம் 12 கூட்டாட்சி தத்தினுடைய அற்புதமான இடம் நினச்சி சொந்த ஊரில் வர்றாரு. யாரும் கூப்பிடல, சீண்டி பார்க்க ஒருத்தர் இல்லை.
அப்போ வயதான ஒரு முதியவர் வந்து, அப்பா இவ்வளோ நேரம் இருட்டில் உட்காந்துருக்கிறிய, பனி வேற பெய்யுது, குளிர் காற்று வேற அடிக்குது, பச்சை பொட்டை பிள்ளைய வேற கூட வச்சுக்கிற, வீட்டில் வந்து தங்குப்பான்னு கொஞ்சம் ரொட்டியும் கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்து தூங்க வைக்கிறார். 10-11 மணிக்கு ஒரு இரவு நேரத்தில் ஊரே வாசப்படில் நிற்கிது. ஏன்னா கதவை தட்டுறாங்க, வன்முறையான சப்தம் கேட்கிறது. பெரியவர் வந்து என்னப்பான்னு கேட்குறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் ஒரு ஆள் வந்து தங்கியிருக்கிறான்ல, அவனை வெளியே அனுப்பு, அவனோடு நாங்கள் உறவு கொள்ள வேண்டும். ஒரு ஒழுக்கக்கேடான செயலுக்கு அழுகிறாங்க. அவர் சொல்கிறாரு, வந்திருக்கிறவங்க ஏன் விருந்தினர்கள், கடவுளை மாறிப்பா, அவங்களுக்கு கொடுக்க முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கங்கிறாரு. ஊட்ட கொளுத்துவோம் அல்லது சூறையாடுவோன்றாங்க. அவர் பயந்து போய் என்ன பண்ணுறாரு, அந்த ஆடவரை, அவர் வந்து என்னுடைய விருந்தினர் அனுப்ப முடியாது, ஒருவேளை அவருடைய குங்குப்பின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, அவருடைய மனைவியை மறுமனைவின்னு சொல்கிறாங்க, அந்த மறுமனைவியை அனுப்புகிறேன், வேலைக்காரியை அனுப்புகிறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. இந்த இடத்துல தான் வந்து ஜார்ஜ் என்கின்ற அழகான விவிலிய வரியாளர் சொன்னார், இந்த நீதித்தொடர் புத்தகத்தில் எவ்வளோ வன்முறையான காட்சிகளை பார்க்குறோம். ஒத்த கல்லில் 70 பேர் அடித்து கொண்ட காட்சி கூட நம்ம பார்க்குறோம். அந்த எவ்வளோ வன்முறையிலும் வன்முறையான இந்த புத்தகத்தில் மிக கொடூரமான வன்புணர்வும் வன்கொடுமையும் நிகழ்ந்திருக்கிற ஒரு கேங் ரேப்பை அப்படியே அப்பட்டமாக அப்படி தெளிவாக வர்ணனையோடும் அதனுடைய வீரியத்தோடும் விவரிக்கிற ஒரு காட்சியாக இது அமைக்கிறது. அந்த ஊரே சேர்ந்து அந்த பெண்ணை கற்பழிக்கிறாங்க. விடிகாத்தால் அந்த பொண்ணு கலைச்சி தவிச்சு சின்னாபண்ணமாய் சீரழிஞ்சி கதவுல சாஞ்சி நிற்குது. கதவை திறக்கிறாங்க, விடிகாத்தில் வீட்டுக்காரங்க செத்து உழுவுது. அந்த லேவியன் அதை பார்த்து ஊரே சேர்ந்து தன் மனைவியை சீரழிந்த காட்சி கண்டு நொறுங்கி போகிறார். அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் அவங்க ஊரில் வச்சு 12 கூரை வெட்டி 12 கூரையும் 12 கோத்திரத்துக்கு அனுப்புகிறார். பார்க்குறவங்கெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய அநியாயத்தை ஒரு லேவியருக்கு நம்ம என் மக்கள் செஞ்சுருக்கிறாங்க, பெஞ்சமின் குலத்தார் செஞ்சுருக்கிறாங்க, கிபேயாவின் மக்கள் செஞ்சுருக்கிறாங்க, இதை சும்மா விடக்கூடாதுன்னு 11 கோத்திரமும் சேர்ந்து அந்த ஒரு கோத்திரத்து மேலே பழி வாங்குது. அதுதான் இந்த காட்சி. மிக வன்முறையான, மிகுந்த ஒரு அதிகாரமும் ஒரு ஆள்பலத்தோடும் ஒரு ஒழுக்கக்கேட்டிற்கு தன்னை அழைத்து போகிற ஒரு மிக கொடுமையான ஒரு செயலை அந்த கிபேயாவினுடைய மக்கள் நிகழ்த்தி காட்டுகிறது. மிக தெளிவாய், நேர்த்தியாய், விறுவிறுப்போடு, அதே சமயத்தில் மனதில் பதறி போகின்ற ஒரு ஆதங்கத்தை தூண்டுகிற ஒரு வர்ணனையாக இந்த 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம் அமைகிறது. இது வந்து இந்த காட்சி. இந்த காட்சி வந்து 103 வசனங்கள் கொண்ட இந்த பகுதியை வந்து 4 தொகுப்பாக பிரிக்கிறாங்க. நான் வந்து 19:1 முதல் 10 வரையில் இறைவார்த்தைகள், 19:1 முதல் 10 வரை இறைவார்த்தைகள். அங்கே வந்து கிபேயா மக்கள் செயல்படுகிற கொடுமையான செயலுக்கு ஒரு பேக்ரவுண்டு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அந்த பெரிய வன்மையான ஒரு கொடுமை நிகழ்ச்சிக்கிறது, வன் செயல் நடக்குது. அந்த வன் செயலுடைய ஆரம்பம் என்கின்றத 19:1-10 சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 19:10 30 வரைக்கும் அந்த வன் செயல் எப்படி ஈடுகிறது என்பதை அழகாக, அதே சமயத்தில் கொடூரமாக, அதே சமயத்தில் வந்து அதனுடைய தீவிரம் குறையாமல் ஆசிரியர் வர்ணிக்கிறார். நான் சொன்னேன், சிம்சோனுடைய கதையாக இருக்கட்டும், கிதியோனுடைய கதையாக இருக்கட்டும், அல்லது வந்து ஜெபோனுடைய கதையாக இருக்கட்டும், அந்த இப்ரேய வர்ணன் என்பது அப்படி துல்லியமாக இருக்கும், அவ்வளோ துல்லியமாக இருக்கும். அந்த எல்லளவும் குறையாமல் பரபரப்பு, விறுவிறுப்பு, துடிதுடிப்பு, பதறுகின்ற மனதனுடைய உணர்வின் அலைகள் அத்தனை தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு அருமையான வர்ணனையாக இந்த 19-20 அதிகாரம் அடைகிறது. அது 19 அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும். 20ஆம் அதிகாரம் 3வது பகுதியை சார்கிறது. 1 முதல் 48 வரையில் இறைவார்த்தைகள். அதில் இஸ்ராயலுடைய கூட்டமைப்பின் மற்றைய குலங்கள் கிபேயாவின் மக்களுக்கும் அந்த பெஞ்சமின் குலத்தாருக்கும் என்ன பதில் கொடுக்க போறாங்க என்பதை பற்றி ஒரு செய்தியை விளக்குது. அதே போல 21ஆம் அதிகாரம் அந்த பகுதி முழுவதும் ஒரு தேசிய நாடு தழுவிய எதிர்ப்பு போராட்டத்தை நிகழ்த்தி காட்டுவதை அந்த 4ஆம் பகுதி சுட்டி காட்டுகிறது. 1 முதல் 25 வரையில் இறைவார்த்தைகள். இப்போ இந்த 4 பிரிவை நம்ம பிரிக்கிறோம். இந்த 4 பிரிவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 பிரிவுகளிலும் ஒரு 3 செய்திகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முதலாவது 19:1-10, 11:30 2 காரணம். இந்த 2 வசனங்கள் மொத்தம் 30 வசனம் வருது இல்லைங்களா? 30 வசனத்தில் என்னென்னமோ நடக்குது, யாரோ வராங்க, ஆனால் கடவுள் அங்கே இல்லை. கடவுளின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. இப்ரேய மக்கள் தங்கள் விவிலியத்தை எழுதும்போது 2 வகையில் கடவுள் பெயரை குறிப்பிடுவார்கள். ஒன்று யஹ்வே இறைவன், யாவே இறைவன் என்று தமிழில் மொழிபெயர்க்கிறார்கள். யஹ்வே இறைவன் இப்ரேய மொழியில் அது வந்து இறைவனுடைய தனிப்பெயர், சிறப்பு பெயர். அவருடைய கடவுள் இப்போ ஸ்டான்லி, பிரகாஷ் அப்படின்ற மாதிரி சிறப்பு பெயர், அந்த பேர் தான் நம்மளுக்கு. அந்த தனிப்பெயரில் கடவுளை அழைக்கிற வார்த்தையை அங்கே காணும்.
அதில் பொது பெயராக இருக்கும்போது எலோஹிம் அப்படிம்பாங்க. எலோயி எலோயி லாமா சபக்தனி. இயேசு கூட சொல்லுவது வந்து என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டு கதறாரு. எலோயி எலோஹிம், எல் என்றது குறுகிய வார்த்தை, எலோஹிம் வந்து முழுமையான வார்த்தை, கடவுள் என்கின்ற பொது வார்த்தை. அந்த வார்த்தையும் இங்கே இல்லை. அப்போ முதல் 30 வசனங்களில் கடவுளின் பெயரோ கடவுளின் திருளமோ கடவுளுடைய செயல்பாடோ அறவே இல்லாதது போல இந்த வர்ணனை கடந்து செல்கிறது. 1-2 பகுதி. மூன்றாம் பகுதியில் 3 இடத்துல கடவுளுடைய பெயரை குறிப்பிடுறாங்க. 20ஆம் அதிகாரம் 1 முதல் 48 வரை நிறைவு வார்த்தைகளில் 3 இடத்துல. 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். தான் தொடங்கி பெயர்செபா வரையிலும் கிளையாது நாட்டிலும் இருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே கூட்டமைப்பாக ஆண்டவர் திருமுன் மிஸ்பாவில் ஒன்று கூடினர். மிஸ்பாவில் ஆண்டவரின் திருமுன்பாக, பிஃபோர் த லார்ட், பிஃபோர் யாவே. 20ஆம் வசனம் 1ஆம் வசனம். அப்போதான் முதல் முறையாக கடவுள் அப்பியர் ஆகிறாரு. அதே போல கடவுளின் மக்களாக, பிஃபோர் த லார்ட் ஆஸ் அ பீப்புள் ஆஃப் காட். அதே மாதிரி 22 வசனம் 22. இஸ்ரேல் அனைத்து குலங்களை சார்ந்த எல்லா மக்களின் தலைவர்களும் கடவுளின் மக்களது சபையை சபையாக கஹால் ஆம் எலோஹிம், கடவுளின் சபையாக, கடவுளின் மக்களின் சபையாக கூடுறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் கடவுளுடைய பெயர் வருகிறது. கடவுளின் மக்களின் சபையாக 22, பிஃபோர் த லார்ட் இறைவனின் முன்பாக 21 கடவுளுடைய பெயர் வரும். அதே மாதிரி 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அது 4ஆம் பகுதியை கடந்து போகிறது. 21ஆம் அதிகாரம் 4ஆம் பகுதி. அந்த இடத்துல கடவுளுடைய பெயர் 21:1. மிஸ்பாவில் இருந்த இஸ்ரேல் வீரர்கள் எங்களில் ஒருவனும் தன் மகளை பென்யமினுக்கு மனமெடுத்து கொடுக்க மாட்டான் என்று ஆணையிட்டு கூறினர். ஆயினும் மக்கள் பெத்தேலுக்கு வந்து மாலை வரை அங்கே கடவுளின் திருமுன் அமர்ந்து ஓலமிட்டு அழுதனர். கடவுளின் திருமுன்பாக அமர்ந்து ஓலமிட்டு அழுகிறார்கள். இப்போ 1-2 பகுதியில் கடவுளுடைய பெயர் இல்லை. 3ஆம் பகுதியில் 2 இடத்துல வருது. 4ஆம் பகுதியில் 21:1 கடவுளுடைய பெயர் வருது. 21:3-5 வாசிப்போமே. அவர்கள் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே. 5ஆம் வசனம் வாசிங்களேன். இஸ்ரேலின் புதல்வர், இஸ்ரேல் குலங்கள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் திருமுன் கூடிய சபைக்கு யார் வரவில்லை என்று கேட்டனர். ஆண்டவரின் சபைக்கு பெயர் வருதுங்களா? 7-8 வாசிப்போம். 21:7-8. நாம் நம் பெண்களை அவர்களுக்கு மனமெடுத்து கொடுக்க மாட்டோம் என்று ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு கூறியுள்ளோம். அவர்களில் எஞ்சியிருப்போருக்கு மனைவியர் கிடைக்க நாம் என்ன செய்யலாம் என்று தங்களுள் கேட்டுக்கொண்டனர். இஸ்ரேல் குலங்களிலிருந்து மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் கூடிய சபைக்கு எந்த குலம் வரவில்லை என்று பார்த்த பொழுது கிலியாதை சார்ந்த எபேசிலிருந்து சபைக்கு ஒருவரும் வரவில்லை என்று கண்டனர். ஜெபேஷிலிருந்து ஒருவரும் சபைக்கு வரல. அது பெஞ்சமின் குலம். அப்போ வந்து 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை வார்த்தையில் கடவுளுடைய பெயர் வருது. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அல்லது 9 இடங்களில் கடவுளுடைய பெயர் வருது. 103 வசனத்தில் 8 இடத்துல 9 இடத்துல கடவுளுடைய பெயர் இலைமறைக்காயாய் குறிவிடப்படுகிறது. மற்ற இடத்துல கடவுளுடைய பெயரே வரல. ஆசிரியர் என்ன சொல்ல வர்றார்? இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யமெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அவரே வந்து அவர் பேர் வந்து லெக்ரான் த கிரேட் அப்படின்னு ஒரு பேரு. ஒரு பேருக்கேற்ற ஒரு வாழ்கிற ஒரு நல்ல மனிதர். அதாவது இறையியல் கூடிய புவியியல் என்று சொல்லி அந்த புவியியல்ல ஒரு இறையியலை புகுத்துவாங்க.